ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம போன ஆடியோவில் தன்னோட அழிச்சுன்னு போயிருக்கார் விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணரையும். அப்போ ராமரை அந்த கானகத்துக்குள்ளே எழுப்புறார் விடிஞ்சுடுத்து அப்படின்னு. அதுக்கு அவர் எழுப்புகிற ஸ்லோகம் தான் நம்ம சுப்பிரபாதமாக கேட்குற கௌசல்யா சுப்ரஜா ராமான்ற ஸ்லோகம்னு பார்த்தோம். அதுதான் அங்கே எடுத்தாளப்பட்டிருக்கு. மகாமுனிவர் விஸ்வாமித்திரருடைய குரலை கேட்டு மனுஷாலில் மேம்பட்ட வீரர்களான ராமரும் லக்ஷ்மணரும் உறக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. குளித்து முறைப்படி செய்ய வேண்டிய ஜபங்களை செய்கிறாங்க. அதுக்கு பின்னர் அந்த இடத்துலேருந்து முனிவர்களோட புறப்பட்டு சரையு நதியும் திருப்பத்தக்கை அப்படின்ற நதியும் கலக்கிற இடத்துல ஒரு புனிதமான ஆசிரமம் இருக்குது. அந்த இடத்த போய் அடைகிறாங்க. அந்த ஆசிரமத்தை பற்றின விவரங்களை அறிஞ்சு கொள்ள விருப்பத்தோடு ராமரும் லக்ஷ்மணரும் கேட்குறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் விளக்கம் அளிக்கிறார். பண்டிதர்களால் காமன்னு அழைக்கப்படுற மன்மதன் இருக்காரு. அந்த மன்மதன் சிவபெருமானின் தவத்தை கெடுக்க முயற்சி பண்ண இடம் இது. கெட்ட எண்ணம் வச்சுண்டு தன் கண் பார்வையிலாலேயே பரமசிவன் அவரை எரித்து பொசுக்க வேண்டியதாகிடுச்சு. அவருடைய கெட்ட எண்ணத்தால் மன்மதனை தேவர்களுக்கெல்லாம் ஈசனான அவர் அங்கங்கள் அற்றவராக மாறிட்டார். அந்த காரணத்தை வச்சுட்டு அன்றைய தினத்திலிருந்து அவர் அனங்கண், அதாவது அங்கங்கள் அற்றவர், உருவம் அற்றவர்னு மன்மதன் அழைக்கப்பட்டார். மன்மதன் இப்படி அங்கங்களை இழந்த இடம்ன்றதுனால இதுக்கு பேர் அங்க தேசம்னு ஒரு பேர் வந்தது. இங்கே இருக்கிற புனிதமான ஆசிரமம் பரமசிவன் தவம் பண்ணின இடத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ இங்கே தவம் பண்ணுற முனிவர்கள் பரமசிவனுடைய கருணையை பெற்றவங்க, புண்ணிய சீலர்கள்னு சொல்கிறார். இப்படி சொன்ன விஸ்வாமித்திரர் அரசகுமார்கள் 2 பேரையும் அந்த ஆசிரமத்துக்கு அழிச்சுன்னு போகிறார். அங்கே இருந்த முனிவர்கள் விஸ்வாமித்திரருக்கு உரிய மரியாதைகளை செய்கிறாங்க. காமாசிரமஸ்தானம் அப்படின்ற அந்த இடத்துல அன்னைக்கு இரவை இவாள்லாம் கழிக்கிறாங்க. அடுத்த தினம் பொழுது விடியறது. காலக்கடமைகளை செஞ்சு முடித்த பிறகு முனிவர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு இடத்துல அமர்ந்து விஸ்வாமித்திரரும் ராமலக்ஷ்மணரும் நதியை கடக்கிறாங்க. தென்கரையை அடைஞ்சு நடக்க தொடங்கி சிறிது தூரத்துக்கு போனோன்னா மனுஷ சஞ்சாரமே இல்லாத ஒரு பயங்கரமான காட்டை போய் அடைகிறாங்க. அது பற்றிய விவரங்களை விஸ்வாமித்திரர் இவருக்கு சொல்கிறார். ஒரு முறை இந்திரனை பாவம் பீடித்த போது அவனை அதிலிருந்து விடுவிக்க தவ சிரேஷ்டர்களும் முனிவர்களும் ஒரு புனித நீராடினத்துக்கு ஒரு இடமா இந்த இடம் இருந்தது. குற்றத்திலிருந்து விடுபட்ட இந்திரன் தான் செஞ்ச பாவத்தை ஏற்றுண்டு தன்னை மன்னித்து அந்த பூமிக்கு வரம் கொடுத்தார். மலத்த நாடுகள்னும் கரூச நாடுகள்னும் ஒரு பெயர் இருக்குது இந்த பூமிக்கு. உலகில் இந்த பிரதேசங்கள் பெரும் சிறப்போடு விளங்கும்னுட்டு இந்திரனால் வாழ்த்தப்பட்ட இடம் இது. நீண்ட காலம் பெரும் செழிப்போடு விளங்கித்து. இப்படி சிறப்போடு இந்த பூமி விளங்கின்னு இருக்கிறச்சே தாடகைன்ற பெயரோட ஒரு யக்ஷ பெண்மணி பிறந்தா. அவளுடைய கணவனுடைய பெயர் சுந்தன். அவளுடைய மகன் மாரீச்சன். பயங்கரமான உருவத்தை வச்சுருந்தவர் மாரீச்சன். எல்லாருக்கும் அச்சத்தை விளைவிக்கிறவராக இருக்கார். நினச்ச உருவத்தை எடுக்கிற வல்லமை படைச்சவர். தாடகையோ ரொம்ப கெட்ட எண்ணம் வச்சுட்டு மலத்தம் கரூசம்ன்ற பெயரோட இந்த பிரதேசங்களை நாசம் செய்கிறதுலே குறியாக இருக்கா. நாம் இப்போ தாடகை வசிக்கிற காட்டை தான் நெருங்கின்னு இருக்கோம். பேரழிவுக்கு காரணமாக நிற்கிற அவளுடைய பெயரை வச்சுட்டு இந்த காடு தாடக வனம்னு அழைக்கப்படுறது. ராமா, அந்த தாடகையை வீழ்த்தி மீண்டும் இந்த பிரதேசங்களை அச்சமற்ற பூமியாக மாற்றுறது உன் கடமை தான். இதை செஞ்சு முடிக்க உன்னை தவிர வேறு ஒருத்தன் யாருமே கிடையாது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அதை கேட்டுன்ற ராமர் சொல்கிறார், யக்ஷர்கள் பெரும் வீரம் படைச்சவா இல்லை. அப்படி இருக்க உங்களால் ஏன் அந்த யக்ஷ பெண் தாடகைன்னு சொல்லவா எப்படி பலமுள்ளவளாக திகழறாளே எப்படின்னு கேட்குறார். அதுக்கு விஸ்வாமித்திரர் விளக்கம் அளிக்கிறார். முன்னொரு காலத்தில் சுகேத்துன்ற பெயருடைய ஒரு யக்ஷன் இருந்தார். மக்கட்பேறு வேண்டி கடுந்தவம் புரிஞ்ச அவருக்கு பிரம்மதேவன் அருளால் 1000 யானை பலமுள்ள தாடகேன்ற ஒரு பெண்ணு பிறந்தா. அவள் வாலிப பருவம் அரைஞ்ச போது சுந்தன் அப்படின்றவரை மணந்துண்டா. அவளுக்கு மாரீச்சன்ற மகன் ஒரு சாபத்தின் காரணமாக ராட்சசனாகிறது பிறந்தான். இதுக்கிடையில் சுந்தன் அழிஞ்சுட்டான். அதற்கு பின்னர் அகஸ்திய முனிவரை அழிக்கிற நோக்கம் கொண்டவளா தாடகை மாறிட்டான். அவளும் மாரீச்சனும் ரொம்ப கோபத்தோடு அவரை எதிர்நோக்கி வந்தபோது அகஸ்திய முனிவர், யக்ஷ பெண்மணியாக இருந்தும் மனுஷால துன்புறுத்துற நீ கோர உருவம் கொண்டவளா மாறக்கடவாய் அப்படின்னு தாடகையை சபிச்சுடுறார் அகஸ்திய முனிவர். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.